தமிழக வெற்றி கழகத்தை கலைப்பதற்கு அதனுடைய கட்சித் தலைவர் விஜய் திட்டமிட்டிருக்கிறாரா என்கிற ஒரு செய்தி இன்றைக்கு காலையிலிருந்து மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது. அதை தினமலர் இன்றைக்கு ஒரு செய்தியாகவே கட்டம் கட்டி வெளியிட்டிருக்கிறார்கள். பாய்ச்சலில் இருந்து பின்வாங்குகிறாரா விஜய், கட்சியை மீண்டும் மக்கள் இயக்கமாக மாற்றலாமா என கருத்து கேட்பு அப்படின்னு ஒரு செய்தியாக அவர்கள் வெளியிட்டது இப்போது காலையிலிருந்து மிகப்பெரிய பேசுபொருளாக விஜய் ரசிகர்களிடம் அதிர்ச்சி. இன்னொரு பக்கம் தினமலரை நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் என்னென்ன செய்திகளை சொல்லி இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார்கள், விஜய் யார்கிட்ட பேசினார்னு சொல்லப்பட்டது. இந்த ஆர்டிகிள் இணைய முக்கியத்துவம் வாய்ந்தது. அவர் பலமாக இல்லை, எனவே அவர் கூட்டணியை நோக்கி நகர வேண்டும் என்பதற்கான விஷயங்களில் இதுவும் ஒன்றா? இப்படியான செய்திகள் பிளான் செய்யப்படுகிறதா? இதற்கு நேர்மாறாக இன்னொரு பக்கம் வேறு சில விஷயங்கள் நடந்திருக்கிறது. இதில் நேற்றைக்கு கூட்டி வரப்பட்டவர்களில் ஒருவர் குடும்பத்தினர் தானா அப்படின்னு சம்பந்தப்பட்டவங்களே அதை மறுத்து 20 லட்சம் ரூபாயை திரும்ப அனுப்பினதும் பரபரப்பாக மாறி இருக்கிறது. தினமலரினுடைய இந்த செய்தி சொல்ல வருவது என்ன அப்படிங்கிறத விரிவாக இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி அது ஆட்சி வருஷம் 2 ஆக போகுது, இந்த பிப்ரவரி வந்ததுன்னா. பட் அவருடைய அரசியல் செயல்பாடுகள்ங்கிறது ஒன்றும் இல்லை களத்துக்கு வந்து அப்படிங்கிறது. இப்போ பாதிக்கப்பட்ட 40 குடும்பத்தை நேற்று மகாபலிபுரத்தில் அவர் சந்தித்திருக்கிறார். தனித்தனியாக அறைகளுக்கு போய் சந்திச்சார் அப்படிங்கிறாங்க. அவர் பேசியதாக சில ஃபோட்டோக்கள் வந்தது. அப்புறம் அது பழைய ஃபோட்டோக்கள்னு சொல்லப்பட்டது. அதை உடனே எடுத்துக்கிட்டு அதுக்கு மியூசிக் போட்டு பிஜிஎம் போட்டு அதை ஒரு பக்கம் பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் இது எந்த வகையிலும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் பண்ணுறதில்லைன்னு காத்திரமான விமர்சனங்களை தாண்டி மற்றதெல்லாம் ஒரு பக்கம் சோஷியல் மீடியாவே ஃபயராக இருக்கும்போது தான் இன்றைக்கு காலை தினமலர் இதை இறக்கி இருக்கிறார்கள். அந்த செய்தியை பாருங்க. பாய்ச்சலில் இருந்து பின்வாங்குகிறாரா விஜய், கட்சியை மீண்டும் மக்கள் இயக்கமாக மாற்றலாமா என கருத்து கேட்பு அப்படின்னு அவங்க போட்டது. அதில் அவங்க சொல்கிறாங்க, விஜய் இதை யார்கிட்ட விவாதிச்சார்? ஏன்னா நீங்கள் ஒரு அமைப்பை கட்டிட்டீங்க, அமைப்புங்கிற பேரில் ஒரு விஷயத்தை கட்டி முயற்சிகள் போயிட்டுருக்கு. முழுமையாக அமைப்புங்கிறது கிளை அமைப்புகள் வரைக்கும் கட்டப்படலை. தலைமை கழகம்னாச்சும் அட்லீஸ்ட் ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த தலைமை கழகம்ங்கிற இடத்துல இருந்து நீங்கள் கட்டிச்சிருங்க. இவர் தலைவர், இவர் பொதுச் செயலாளர், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா துணை பொதுச் செயலாளர், இந்த பக்கம் வெவ்வேறு இதுக்கெல்லாம் துணை பொதுச் செயலாளர் தனியாக அறிவிச்சிருக்கிறீங்க. கொள்கை பரப்புக்கு தனியாக ஒரு பொதுச் செயலாளர், இன்னொரு பக்கம் தேர்தலில் அந்த வியூக வகுப்புக்கு ஒரு பொதுச் செயலாளர், இப்படிலாம் பிரித்து கொடுத்துருக்குறீங்க. அடுத்த கொள்கை பரப்பு, செய்தி தொடர்பாளர்கள், இப்படிலாம் பிரித்தாச்சு. இவ்வளோ பேரை போட்டு இதில் யார் கூட ஆலோசனை நடத்தினார்னா, நேற்றைக்கு தன்னை சந்திக்க வந்த அந்த 41 குடும்பங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட நம்ம இப்படியே கட்சியாக நடத்தலாமா, இல்லை மறுபடியும் மக்கள் இயக்கமாக போயிடலாமா அப்படின்ற மாதிரி அவர் கேட்டதாக அவங்க அந்த செய்தியில் குறிப்பிடுறாங்க. இதில் நமக்கு என்ன புரியலன்னா, நீங்கள் அவங்களே சொல்கிறாங்க இது பர்சனல் சந்திப்பு, மீடியா யாரும் வர வேண்டாம் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக சொல்லலை. ரீச் பண்ணவங்களுக்கு அவங்க தரப்பிலிருந்து சொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதில் என்னென்னா, இப்போ வரைக்கும் விஜய் கட்சிக்கு ஒரு அதிகாரப்பூர்வமான குரல் ஏதுன்னு தெரியல. எல்லாம் சொல்லப்படுகிறது, நம்பப்படுகிறதுன்னு கட்சியினுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளரே சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. வந்த தகவல், வந்ததை பகிர்கிறேன், தகவல் வந்தது, சொல்லப்படுகிறது, கருதப்படுகிறது, மீடியா ஏசியம் போட்டால் பரவாயில்ல, இப்படியான ஒரு கட்சி இருக்கிறது. இப்போ அவங்க என்ன தெரிவிக்கிறாங்க, நேற்றைக்கு மிக கடுமையான சிக்கல் பயிற்சி, கட்சியை தொடர்ந்து நடத்தலாமா மக்கள் இயக்கமாக மாட்டலாமாங்கிற குழப்பத்தில் நான் தவிக்கிறேன், உங்கள் ஆலோசனையெல்லாம் கேட்டுட்டு தான் நான் தெளிவான முடிவு எடுக்கணும்னு அந்த குடும்பத்தினரிடம் சொன்னாராம். இப்போ நேற்றைக்கு காலையில் மீடியாக்களில் கசியவிடப்பட்ட தகவல் இருக்கு இல்லையா, இது பர்சனல் விஷயம்னு. அவர் தனிப்பட்ட முறையில் இந்த 40 குடும்பத்துக்கும் நம்ம தார்மீகமாக பொறுப்புன்னு நினச்சி பேசியிருந்திருக்கலாம், என்ன வேணாலும் பேசியிருந்திருக்கலாம். அப்போ இது வந்து கட்சியை அடுத்து என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக தான் அவங்கள கூப்பிட்டீங்களா, இது கர்ட்டசிக்காக அல்லது அந்த துக்கத்தை பகிர்வதற்கான ஒரு சந்திப்பு கூட கிடையாதான ஒரு கேள்வி வருது. ஆனால் இந்த தினமலர் செய்தியில் அப்படி போட்டிருக்காங்களே தவிர, தாவேக்கா இப்போ என்னென்னா, அவங்கள ஆதரித்து கருத்து வந்தாலும் வாய் திறக்கிறது இல்லை, எதிர்த்து கருத்து வந்தாலும் வாய் திறக்கிறது இல்லை. எதுதான் உங்களுக்கு கருத்து அப்படின்னா உடனே நோ ரெஸ்பான்ஸ் இஸ் ஆல்சோ எ ரெஸ்பான்ஸ்னு இந்த பக்கம் கிளம்புகிற லெவலுக்கு அவர்களுக்கான தளங்கள் வந்துட்டுருக்கு. இப்போ என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிற கேள்விகள் ஓடும்போது தான் இது இன்னொரு சம்பவத்தையும் தினமலர் குறிப்பிட்றாங்க. அவங்களுடைய பொருளாளர், நீங்கள் கட்சியில் ஹைராக்கியில் பார்த்தீங்கன்னா எய்தர் நம்பர் 3 ஆர் நம்பர் 4 வருவார் தலைவர் விஜய், அடுத்து பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், இதுக்கு அடுத்து துணை பொதுச் செயலாளர்கள் இருக்காங்க அப்படின்னா ஐ திங்க் சிட்டியார் ஒரு துணை பொதுச் செயலாளர் நினைக்கிறேன். மற்றபடி அமைப்பு, தேர்தல் விகம் அதெல்லாம் தனித்தனியாக போயிடும். 3வது இடத்துல துணை பொதுச் செயலாளர் நீங்கள் பின்னாடி கொண்டு போனீங்கன்னா 3வது இல்லை 4வது இடத்துல பொருளாளர் வரணும். ஒரு அமைப்புனா அதில் அப்படி இருக்கிறது தான் கரெக்டாக இருக்கும், அதுதான் கட்டமைப்பு. அந்த பொருளாளரே நேற்று அந்த ஹோட்டலுக்குள்ளே காரை விடலை, சிப்பந்திகள் காரில் அங்கே இருக்கக்கூடியவர்கள் தமிழ் யார் நீங்கள் பாட்டுக்கு உள்ளே வரீங்க, அவர் நான் சொல்கிறேன் நான் தாவேக்கா பொருளாளருங்க, எங்களுக்கு அப்படிலாம் இல்லை
அப்படின்ற மாதிரி நிறுத்தி விட்டதாக அவங்க ரிப்போர்ட் பண்ணுறாங்க. சொல்கிறாங்க, நீங்கள் உங்களால் நாங்கள் பார்த்ததே இல்லைங்கிற நிலைமைக்கு போயிடுச்சு. புஷி ஆனந்தோ அல்லது நிர்மல்குமார் ஆச்சோ இப்போ ஓரளவுக்கு செய்திகள் அடிபட்டாங்க. ஒரு 10 நாளாக அவங்க தலைமறைவாக இருந்தாங்களா என்ன ஏது தேடிக்கிட்டு இருந்தாங்க. முகம் பேரெல்லாம் போயிருந்திருக்கும் போல். இவர் வெங்கட்ராமன் பொருளாளர், அவர் பொருளாளர் ஆன பிறகு தான் ஒருத்தர் இருக்கார் போல இருக்குது அப்படிங்கிறதே வெளியில் பலருக்கும் தெரியும். அவர் அதுக்கு பிறகும் செய்திகள் அடிபடலைன்றதுனால அவரை மறிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு உள்ளே ஃபோன் பண்ணி மற்ற ஆர்கனைசர்ஸ்ட்டை சொல்லி வந்து அவரை உள்ளே கூப்பிட்டு போனாங்கன்னு ஒரு செய்தியை சொல்கிறாங்க. இப்போ விஜய் இந்த குழப்பத்தில் இருக்கிறதுனால, ஆனால் அவர்கிட்ட அவங்கெல்லாம் வந்து கேட்டவங்க குழப்பி போய் இதெல்லாம் ஏன் நம்மகிட்ட கேட்குறாரு, நமக்கு ஆறுதல் சொல்லதுன்னு கூப்பிட்டாரு, கட்சியை நடத்தலாமல் கலைக்கலாமான்னு நம்ம எப்படி சொல்ல முடியுங்கிற மாதிரி பார்த்துட்டு எதுவும் பதில் சொல்லலை அப்படின்னும். ஆனால் மாநில மாவட்ட நிர்வாகிகள் இல்லை தளபதி நீங்கள் நடத்தி ஆகணும் தலைவரை, மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் அப்படின்னு நாங்கள் போட்டு கொண்டு போயிட்டுருக்கோம், கட்டாயம் நம்ம பண்ணுவோம், மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசியதாகவும் தினமலர் இந்த இடத்துல அந்த செய்தியை ஹோல்டு பண்ணுறாங்க. இதில் என்னென்னா, முதல்ல வந்த 41 பேரிடம் விஜய் கருத்து கேட்பதற்கான அவசியம் இல்லை. அவங்க ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிடையாது. ஸ்டேக் ஹோல்டர்ஸ்டே அவர் கருத்து கேட்க மாட்டார். புஷி ஆனந்த்கிட்டையோ அல்லது சிடிஆர் நிர்மல்குமாரையோ அல்லது ஆதவ அர்ஜுனாவோ இல்லை ஜான் ஆரோக்கியசாமியோ இவங்ககிட்டே அவர் ப்ராப்பராக கருத்து கேட்குறாராங்கிற கேள்வி இருக்குது. அருண்ராஜ் அரசோ இப்படியான பல விஷயங்கள் இருக்கிறது. இப்போ இதை ஏன் இந்த நேரத்தில் பிளான் பண்ணுறாங்கிறது ஒன்று. இப்போ ஏன் இதை பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை எப்படின்னு பார்த்தோம்னா, இன்னும் 14 நாட்களுக்குள் 14 நாளில் 11ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 11லேருந்து நீங்கள் சின்னம் கோரி அப்ளை பண்ணுறதுக்கான அந்த ப்ராசஸ்ங்கிறது தொடங்குகிறது. ஸோ இதற்கு ஏற்கனவே ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடியே தாவேக ஒரு 5 சிம்பிள்ஸ் அவங்க தரப்பில் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிறதாகவும், அந்த 5ல் ஏதாவது ஒன்று அது இளைஞர்கள் பெண்களை போய் சேர்ற மாதிரியான சின்னங்கள் அப்படிங்கிறதுல அவங்க ஃபில்டர் பண்ணிட்டு தான் அவங்களே செய்தியை கசிய விட்டாங்க. இது எதுவுமே ஒரிஜினல் நியூஸ் கிடையாது. இப்போ நேற்று வந்து பார்த்தது விஜய் தானா, அவங்க எதுக்கு தான் கூப்பிட்டாங்க, இதுவும் ஒரிஜினல் நியூஸில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியாத அளவுக்கு தான் கட்சி இருக்குது. இப்போ அதாவது இன்றைக்கி உங்களுக்கு உடனே கட்சியை கலைச்சிடலாமான்னு யோசனை வருதுன்னா, 5 நாளைக்கு முன்னாடி சின்னத்தை நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்து ரெடி பண்ணி ஒரு ப்ராசஸை பண்ணி வச்சுருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு பார்வை இருக்குது. அப்போ இது அதுக்கான நோக்கம் அல்ல. விஜய் பலவீனமாக இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை கட்டமைப்பதற்காக இப்படியான செய்திகள் பிளான் பண்ணப்படுகிறதாங்கிற அடுத்த கேள்வி வரும். இப்போ என்னென்னா, அவருக்கு வந்து கரூருக்கு போகிறதுக்கு பெரிய கெடுபிடிகள் இருப்பதாக ஒரு கதையை கிளப்பியிருக்கிறாங்க. அப்படியெல்லாம் கெடுபிடிகள் இல்லை. இவங்க கேட்டது தான் அதிகமான கெடுபிடி. நாங்கள் போனோம்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணி தரணும்னு காவல்துறை தரப்புக்கு இவங்க கொடுத்த கோரிக்கை இருக்கே, அது வந்து எங்கேயுமே இல்லாத கெடுபிடியாக இருந்தது. ஒரு எல்லைக்கு மேலே போச்சு அப்படின்னா 0 டாலரன்ஸ், க்ரௌட் வந்தால் நீங்கள் தடியடி நடத்திக்கலாங்கிற லெவலுக்கு எல்லாம் அவர்களுடைய கோரிக்கையை கேட்டு காவல்துறையினரே உள்ளபடியே அதிர்ந்து போனாங்க. இதற்கு நடுவில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொய் சொல்லியும் மாட்டியிருக்கிறார்கள். எங்களுக்கு கடைசி நேரத்தில் தான் அவங்க பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு. கடைசி நேரத்தில் கரூருக்கு மாற்றினது யாருன்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ எல்லா டாக்குமெண்ட்ஸும் பொது வெளியில் இருக்குது. 25ஆம் தேதி அவங்க லெட்டர் கொடுக்குறாங்க. 26 காவல்துறை பர்மிஷன் கொடுக்குது. 27 இவங்க அங்கே இடத்துல கூட்டம் நடத்துகிறாங்க. அப்போ நீங்கள் கடைசி நேரத்தில் அவங்க கொடுத்தா, நீங்கள் கொடுத்த அடுத்த நாளே உங்களுக்கு பர்மிஷன் வருது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுக்காதது யார் தப்புன்னு தாவேகா தரப்பில் தான் சொல்லணும். அந்த 26 கொடுத்ததற்கான லெட்டர்ஸும் பொதுவெளியில் இருக்குது. 25 கொடுத்தது, 26 என்னென்ன கண்டிஷன்ஸ் இந்த நிபந்தனைகள் போட்டு கொடுத்ததும் பொதுவெளியில் இருக்கிறது. பொதுவெளியில் இவ்வளவு ஆதாரங்கள் ஆவணங்கள் இருக்கும்போது எப்படி நீங்கள் கோர்ட்டுக்கே படியேறி போய் பேசுகிறீங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது. உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் நீங்கள் அதை பேசிட்டதுனால அதை தொடர்றீங்களாங்கிறது தனி விவாதமாக இருக்குது. இப்போ இது ரிவர்ஸ் ஆகிறதுங்கிறது வாய்ப்பு ஏறத்தாழ கிடையாது. ஏன்னா உள்ளே வந்தாச்சு, இதுக்கப்புறம் கட்சியை கலைச்ச அமைப்பே இல்லைங்கிற நிலைக்கு தான் போகலாமே தவிர ரிவர்ஸில் போயிட்டு ஒரு பாஸ் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு வழி இல்லை. இதற்கு பிறகு நீங்கள் போனாலும் உங்களோட இமேஜும் கம்ப்ளீட்டாக காலியாகிடும். எதிர்த்து எது வந்தாலும் பார்க்கணும். எங்கெங்கே உங்களை பார்க்க வந்து இறந்தவங்களே நீங்கள் வீட்டுக்கு போய் பார்க்க முடியாமல் இருக்கே, நீங்கள் எங்கே எது வந்தாலும் சந்திப்பீங்க, எப்படி வந்தாலும் பார்ப்பீங்க, எங்களுக்காக எப்படி நிற்பீங்கிற குரலை ஆப்வியஸாக எல்லோரும் எழுப்புவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து யாரும் அடுத்த கட்டமாக என்ன நடக்கும்னு தெரியாமல் கட்சியினுடைய தலைமை பொறுப்புகளில் தலைமை நிலையத்தில் இருக்கிறவங்களே குழப்பத்தில் இருக்கிறாங்கிறதாக பார்க்க முடியுது. இதற்கு இடையில் தான் மற்றும் ஒரு சம்பவம் வந்திருக்கிறது. நேற்றைக்கு ஏறத்தாழ 7 குடும்பங்கள் வரைக்கும் வரல, 7லேருந்து 8 குடும்பங்கள் வர முடியல என்பதாக செய்திகள் வந்தது. அதாவது இவங்க தான் 5 ஆம்னி பஸ் ரெடி பண்ணி கூப்பிட்டுட்டு வராங்க. அங்கேருந்து எல்லாரையும் திரும்ப அவங்கள கூப்பிட்டுட்டு போகிறாங்க. தாவேகாவே தயார் பண்ணுகிறது, தங்கறதுலேருந்து எல்லாமே அவங்க தான் அரேஞ்ச் பண்ணுறாங்க. இதில் வெவ்வேறு காரணங்களை சொல்லி உடல்நலமின்மை வேறு படைக்க வேண்டியிருக்கு அப்படின்லாம் சொல்லி பலரும் சிலர் வரல, சில குடும்பங்கள் அதில் வராமல் இருக்கிறாங்க. இதில் ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா, நாங்கள் கேள்வி கேட்டதற்காக எங்களை கூப்பிடாமல் எங்கள் ரிலேட்டிவில் வேறு யாரையோ கூப்பிட்டுட்டு போயிருக்காங்கன்னு பகிரங்கமான குற்றச்சாட்டை வைத்து விஜய் அனுப்பிய அந்த 20 லட்சத்தை நாங்கள் திரும்ப அளிக்கிறோம் அப்படின்னு
ஒருத்தவங்க ரிட்டர்ன் பண்ணிவிட்டு நேற்றைக்கு ஊடகத்திற்கு பேட்டியும் கொடுத்துருக்கிறார். அது இப்போ வைரலாக மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா பலரும் அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க அதை நரேட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, அவர் ஃபோனில் பேசினார். எங்கள் வீட்டுக்காரர் ஒரு ரசிகராக தான் இருந்தார், அவர் போனார், இறந்துட்டார். அவருடைய பெயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரமேஷ் அப்படிங்கிறது அவருடைய பெயர். அவங்களுடைய இணையர் சங்கவி தான் இப்போ வந்து பேட்டி கொடுக்குறாங்க. என்கிட்ட வீடியோ காலில் பேசினாங்க, இது பண்ணாங்க. நான் வரணுமா, வர்றது தான் முறை, நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு நான் பணம் போடுறதுக்கு டீட்டெயில்ஸ் கேட்டாங்க, கொடுத்தேன். நான் கேட்டேன், அவங்க தானேங்க வரணும், ஏன்னா இது துக்கம் நடந்த இடத்துக்கு அவங்க தானே வரணும், நாங்கள் எப்படி போக முடியும், அவர் வருவார் இல்லை அப்படின்னு நான் கட்சிக்காரங்கிட்ட கேட்டேன். அதற்கு பிறகு அவங்க எந்த விதமான தொடர்பும் மேற்கொள்ளலை. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த 20 லட்சம் அக்கௌண்ட் டீட்டெயில் வாங்கி கேஷை போட்டுட்டாங்க. பட் நேரில் பார்க்க கூப்பிட்டு போகிறாங்கன்னு எங்கள் ஃபேமிலியில் யாரையும் கூப்பிடல. இறந்தவருடைய அப்பா அங்கே தான் இருக்கார், அம்மா முன்னாடி காலமாயிட்டாங்க, நான் இருக்கேன். இப்போ அவருடைய இமீடியட் ஃபேமிலினா நாங்கள் மட்டும்தான். ஆனால் அந்த உயிரிழந்தவருடைய அக்கா கணவரை கூப்பிட்டு போயிருக்காங்க. நான் கேள்வி கேட்டது, இறந்தவங்க வீட்டுக்கு நீங்கள் தானங்க வரணும்னு நான் கேள்வி கேட்டதுக்காக இப்படி நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு எனக்கு புரியல. எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு வந்தது பேங்க் டீட்டெயில்ஸ் பார்த்து அக்கௌண்ட் வந்தது, எந்த அக்கௌண்ட் வந்ததோ அதற்கே நான் வாங்கியதை 20 லட்சத்தை திரும்ப அனுப்பிட்டேன். இது வந்து சரியான முறை கிடையாது, பணத்துக்காகலாம் நாங்கள் பார்க்கல, போன எங்கள் வீட்டுக்காரர் போனவர் தானே அப்படின்ட்டு அவங்க கடுமையாக பேசி அந்த வீடியோ இப்போ வைரல் ஆகிட்டுருக்கு. அந்த அனுப்பப்பட்ட நிவாரணத் தொகை அதை நான் திரும்ப பண்ணிட்டேன். அவங்க வந்து நான் நேரில் வந்து பார்த்து சந்தித்து உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறோமாங்கிற வார்த்தையை சொல்ல அவர் காப்பாற்றலைன்னும் போது இதை தான் நான் செய்ய முடியும், அது என்னுடைய எதிர்ப்பை நான் பதிவு பண்ணுறதுக்காக திரும்ப அனுப்பிட்டேன் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்றாங்க. அவருடைய குடும்பம்னா இமீடியட் ஃபேமிலி, அவங்க அப்பாவும் நானும் தானே, நீங்கள் எப்படி எங்கள் கூட அவங்க என்ன இதில் சொல்கிறாங்கன்னா, ஃபேமிலிக்குள்ளே ஏற்கனவே சிக்கல் இருக்குது, ரொம்ப நல்லா பேசலை, அப்படி பிரிஞ்சு போனவங்களை நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்கன்னா உங்களுக்கு சாதகமான ஆள் வேணும்னு கூப்பிட்டு போகிறீங்களா என்பதாக அந்த கேள்வியை சங்கவி அவர்கள் முன்வைக்கிறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் வைரலாக பேசுபொருளாக போயிட்டுருக்கிறது. இன்னும் ஒரு சிலர் வேறு காரணங்களை சொன்னாலும் நாங்கள் எப்படிங்க போக முடியும், நாங்களாம் அங்கே போய் பார்க்குறது அப்படின்னு கேட்டதாகவும் சில ரிப்போர்ட்ஸ் இருந்தது. இது போக இதில் இப்போ வரைக்கும் பேசப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு பொருளுங்கிறது, ஏறத்தாழ 100 பேருக்கு மேலே காயமடைந்தார்கள். காயமடைந்தவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி கொடுப்பதாக தாவேகா தரப்பில் விஜய் அவர்களுடைய ஹேண்டலில் இருந்தது, டிவிகே விஜய் ஹெச்கியூ அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த ஹேண்டலில் இருந்து தான் போடப்பட்டது. அதாவது ஒரே ட்வீட்டில் தான் உயிரிழந்த குடும்பத்திற்கு 20 லட்சமும் காயமடைந்தவர் குடும்பத்திற்கு 2 லட்சமும் கொடுக்க விழைகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த ட்வீட் இருந்தது. நம்ம வேணால் அந்த ட்வீட் எடுத்து போடுவோம். இப்போ 1 மாதம் முடிஞ்சு போச்சு. இந்த 1 மாதத்தில் ஆறுதல் உள்ளபடியே நீங்கள் பாதிக்கப்படுறாங்க, காயமடைகிறார்கள் அப்படின்னா அது வந்து அவங்கள வந்து எந்த பர்சன்டேஜ் அளவுக்கு காயம், இது எதையுமே நீங்கள் இன்றைக்கி குறிப்பிடலை. காயமடைந்தவர்களுடைய பட்டியலையாவது உள்ளே போய் எடுத்துருக்கணுமானா இது வரைக்கும் நீங்கள் அதை செய்யலை, செய்வீங்களானும் தெரியாது. அப்போ அவர்களுக்கான அந்த நிவாரணத் தொகைன்னு எதுக்கு அறிவிச்சிங்கிற கேள்வி வருது. எல்லாரும் உயிரிழந்த குடும்பத்தை பற்றி பேசுகிறாங்க, ஆறுதல் சொல்லணும், நிவாரணம் கொடுக்கணும், ஏன்னா அது irreparable லாஸ் அப்படின்னாலும் அடுத்த நிலையில் காயமடைந்தவர்கள் குறித்து கவலைப்பட்டார்களா அப்படிங்கிற கேள்வி வருது. அரசு அறிவித்ததோ அல்லது பிரதமர் சார்பில் அறிவிக்கப்பட்டதோ கட்சிகள் அறிவித்ததோ அதெல்லாம் போய் சேர்ந்துருக்கு. அதில் என்ன பர்சன்டேஜ் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஆனால் அது தொடர்பான எந்த வேலையும் தொடங்காமலேயே தமிழக வெற்றிக் கழகம் இருக்கிறதுன்னு அவர்கள் மீதான அடுத்த குற்றச்சாட்டு பதிவாகி இருக்கிறது. இப்போ வரைக்கும் இந்த 142 பேர் 143 பேர் நான் அவங்க தரப்பில் என்ன சொல்கிறதா திரும்ப கசிய விடுறது தான். நேரடியாக வந்து இதுதான் எங்கள் குரல்னு சொல்ல முடியாமல் ஒரு கட்சி எப்படி இருக்க முடியும், அது எப்படி அரசியல் கட்சியாக இருக்க முடியும், அரசியல் இயக்கமாக இருக்க முடியும் நமக்கு புரியல. பட் அவங்க அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, அரசு கொடுக்குற லிஸ்ட்டை நாங்கள் எப்படி நம்ப முடியும், ரைட்டு அரசை நம்ப வேண்டாம், நீங்கள் நேரில் உங்களுடைய மாவட்ட செயலாளர் இப்போ தான் பெயிலில் வந்திருக்காப்புல, மற்ற மாவட்ட பொறுப்பாளர்கள் இருப்பாங்க, பொதுச் செயலாளர் தான் இப்போ சிபிஐக்கு போன பிறகு அவர் வெளியில் தானே அவருடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறத அனுப்ப வேண்டியது, கிரவுண்டுக்கு அனுப்பி விட்டால் போய் பார்க்க சொல்லுங்கள், பார்த்து லிஸ்ட் எடுத்து வந்து நேரம் கொடுத்துருக்க வேண்டாமா? அப்போ ஆறுதல் காயமடைந்தவர்களுக்கு வேண்டாம்னு தாவேகா தரப்பு நினைக்கிறதா, நிவாரண தொகையை கொடுக்க வேண்டாம்ங்கிற இடத்துலேருந்து அணுகிறாங்களாங்கிற அடுத்த கேள்வியும் இருக்கிறது. என்னென்னா எல்லாரும் எதையாவது கேட்டுட்டு போங்க, நாங்கள் என்ன பதிலாக சொல்ல போகிறோங்கிற நிலைக்கு விஜய் இருக்கிறார், தாவேகா இருக்கிறது. ஒரு அரசியல் கட்சி இப்படி இருக்க முடியாது, இப்படி செயல்பட முடியாது, செயல்படக்கூடாதுங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இப்போது தினமலரோட நியூஸை வச்சு நம்ம பார்க்கும்போது இதுக்கு அவங்க மறுப்பாங்களான்னு தெரியல. கடந்த காலத்தில் ஒரு தினமலர் செய்திக்கு அவங்க மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அது கடந்த ஆண்டில் அதிமுக கூட சீட்டு இவ்வளோ வரைக்கும் கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்தபோது புஷி ஆனந்த் ஒரு 3 பக்கத்துக்கு என்னமோ நீட்டாக ஒரு அறிக்கை கொடுத்தாப்புல, விரிவாக ஒரு அறிக்கை ஒன்று மறுப்பு அறிக்கை வந்தது, அது உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி விட்டாங்க.
அதோட சரி. அதற்கு பிறகு வந்த பல செய்திகளுக்கு அவங்க மறுப்பு தெரிவிக்கல. இப்போ இதுக்கும் தெரிவிப்பாங்களான்னு நமக்கு தெரியல. ரொம்ப மௌனமாக இதையும் கடந்து போயிட்டு பேசிக்கிட்டுன்னு விட்டுறாங்களா? ஏன்னா நீங்கள் அமைதியாக இருக்கும்போது மற்றவங்க யாராச்சும் குழப்பத்தில் இருந்துட்டு போகலாம். ஒரு பொலிட்டிக்கலி ஒரு குழப்பம் ஒன்று நினச்சா பரவாயில்ல. சொந்த கட்சிக்காரங்களே என்ன முடிவு வருவணும், என்ன முடிவு எடுப்பார் தளபதின்னு தெரியல, தலைவர் என்ன நினைக்கிறாரோன்னு தெரியலனே வச்சுருக்கிறதுங்கிறது அப்படி ஒரு அமைப்பை நடத்த முடியாது. அவங்க சோர்ந்து போனாங்கன்னா உங்களுக்கு களத்தில் அவங்க தான் வேலை செய்யணும். களத்துக்கு வேலை செய்கிற கட்டமைப்பை ஏற்கனவே இல்லைங்கிறது தனி விவாதமாக இருக்கிறது. ஸோ இது எப்படியும் ஒன்று இதற்கு அவங்க ரியாக்ட் பண்ணணும், இல்லை இதையும் அவர்கள் மௌனமாக கடந்து போவார்கள் அப்படின்னா அது மீண்டும் சிக்கலுக்குரியதாகத்தான் மாறும் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இதற்கிடையில் அரசியல் ரீதியிலாக அவருக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய கணக்குகளை வைத்து சில காய்களை நகர்த்து தொடங்கி இருக்கிறார்கள். உள்ளே கொண்டு வந்து சேர்த்துட முடியுமா அப்படின்ட்டு ரொம்ப தீவிரமான முயற்சிகள் என்டிஏ தரப்பிலிருந்து செய்யப்படுகிறது. என்டிஏக்கே நேத்திரத்துவம் அப்படின்னா அதனுடைய தலைமை பொறுப்பில் அதிமுக தான் இருக்கிறார்கள். நீங்கள் பிள்ளையார் சூழல் ஆரம்பித்து இன்னும் பல கடைசியாக திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் வரைக்கும் வெளிப்படையாக வாங்க வாங்க நம்ம கூட்டணிக்கு வாங்க அப்படிங்கிற அளவுக்கு பேசிட்டாங்க, கூப்பிட்டுட்டாங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி போகுது? ஏன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு போய் சின்னங்கள் பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு அவ்வளோ துக்கம் இருந்தால் 5 நாளைக்கு முன்னாடி இதை செஞ்சுருக்க மாட்டாங்க. ஸோ அதற்கான வாய்ப்பும் கிடையாது. அவர் என்ன காரணத்துக்காக அரசியலுக்கு வந்தார் அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும். அந்த இலக்கை நோக்கி நகர்வதை தான் இது திரும்பவும் வேறு வழியே இல்லைங்கிறதுக்காக நடத்துனாங்களா, இல்லை இதில் வேறு ஸ்பெக்குலேஷன்ஸ் இருக்கா, வேறு கணக்குகள் இருக்காங்கிறதெல்லாம் நமக்கு நாட்கள் ஆக ஆக தான் தெரியும். ஃபர்தராக இதனுடைய அப்டேட்ஸ் குறித்து விரிவாக பேசுவோம்.